எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ப்ளூபெர்ரி பிக்கிங் போயிருந்தேன். அந்த வீடியோ எடுத்திருந்தேன். அதை இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதான் அந்த ப்ளூபெர்ரி அந்த ஃபார்ம். அது நான் ஏற்கனவே ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்திருந்தேன் இல்லையா, அதே ஃபார்மில் இன்னொரு பக்கத்தில் ப்ளூபெர்ரி போட்டிருந்தாங்க. இப்போ இந்த சீசன் அது. ஸோ நாங்கள் அந்த 2 வேகன் எடுத்துகிட்டோம். அதில் 2 பக்கெட் அவங்ககிட்ட வாங்கிட்டு நாங்கள் ப்ளூபெர்ரி பிக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 50 செடிக்கிட்ட வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கா ப்ளூபெர்ரி. இது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. இதில் ஃபுல்லாக அயன் இருக்குது. அயன் டிஃபிஷியன்சி இருக்க லேடிஸ்லாம் தாராளமாக இது சாப்பிட்லாம். இதில் ஸ்மூதி பண்ணி சாப்பிட்லாம், பேன் கேக் வச்சு சாப்பிட்லாம், மில்க் ஷேக் போட்டு சாப்பிட்லாம், ஏதாவது மஃபின் பண்ணி ப்ளூபெர்ரி மஃபின் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. இது அயன் ரிச் பெரி. இது மாதிரி குழந்தைங்களுக்கும் மூளைக்கு இது ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக இந்த பெரி கொடுக்கலாம். நம்ம திராட்சை பழம் தோட்டத்தில் இருக்கலையே, அதே மாதிரி தான் இதுவும். இது அப்படியே நம்ம கையில் இதை எடுத்துகிட்டு அப்படியே உதுத்து விட்டோன்னா போதும், அந்த பழங்கள் வந்துடும் அப்படியே கையில். இதில் வந்து இந்த ரெட் கலரில் இருக்கலையா, அதையும் அந்த பச்சை கலரில் இருக்கிறதையும் பறிக்கக்கூடாது. அது வந்து இன்னும் கொஞ்சம் காய்க்க வேண்டியது இருக்கனால அப்படியே விட்டுறணும். ஸோ நம்ம வந்து நல்லா பழுத்திருக்கிறத மட்டும் கையில் வச்சு அப்படியே உதுத்து விட்டாலே போகிறோம். அப்படியே முத்துக்கள் அப்படியே எப்படி என்ன சொல்கிறது, கருவேப்பிலையை உதுத்து விட்டா எடுக்கலாம்ல, அந்த மாதிரி எடுத்துடலாம். இதை நாம் பக்கெட்டில் பாதி நிரப்பிட்டோம் நாங்கள். இப்போ இந்த ப்ளூபெர்ரி வந்து சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ சீசன் அது, அதாவது ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரை இருக்கும் அந்த சீசனு. அந்த சீசனில் மட்டும்தான் அந்த ப்ளூபெர்ரி நாம் கிடைக்கும். மற்ற நாட்களில் இருக்கும், க்ரீன் ஹவுசஸ் மூலமாக வரும். ஆனால் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே வந்து இந்த சீசனில் வந்து ஒரு எல்பி வந்து $1.85 தான் கொடுத்தாங்க. நான் எங்களுக்கு ஒரு 13 எல்பி கிட்ட நான் வாங்கினேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆர்கானிக் ப்ளூபெர்ரிஸ் இதெல்லாம். பாருங்க, நல்லா காய்ச்சிருக்கா, நல்லா ஊதா கலரில், பார்க்கவே நல்லா இருக்குது. நாங்கள் காலையில் ஒரு 10:30 போனோம் இந்த ஃபார்முக்கு. வெளியே வர்றதுக்கு ஒரு 12:30 கிட்ட ஆச்சு. இது வந்து மலையடி வாரத்தில் இருக்குது, பக்கத்தில் ரோடும் உண்டு. இது இந்த ஃபார்ம் ஹவுஸ். அது இந்த ப்ளூபெர்ரியில் வந்து நீங்கள் ஜாம் பண்ணலாம். ஏற்கனவே நான் வந்து ஸ்ட்ராபெரியில் எப்படி ஜாம் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரியே தான் நம்ம ப்ளூபெர்ரிலையும் ஜாம் பண்ணலாம். இந்த ப்ளூபெர்ரியில் ப்ளூபெர்ரி க்ரஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போட்டு விட்றேன். அது எப்படி பண்ணுறது. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டெசர்ட்டுக்கோ ரொம்ப நல்லது. அது ஓட்ஸ் வச்சு பட்டர் போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பேக் பண்ணி எடுக்கணும். இதை நீங்கள் ப்ளூபெர்ரிஸை வந்து லைட்டாக கழுவிட்டு சாப்பிட்லாம். நீங்கள் இப்போ நாங்கள் 2 பக்கெட் நிறையா ஃபுல்லாக பறிச்சிட்டோம். நான் தண்ணி பாட்டிலும் கொண்டு வந்தேன். ஏன்னா வெயில் நல்லா மண்டையை பொழந்துச்சு, அதனால தான். இங்கே இதுக்கு வந்து எல்லா செடிக்கும் தனித்தனியாக தண்ணி பாய்ச்சாமல் இந்த மாதிரி பைப்பில் வந்து சொட்டு நீர் பாசன முறையில் தான் தண்ணி பாய்ச்சுறாங்க. அது ட்ரிப் ஆகிட்டே இருக்குது பாருங்கள்.
இதே மாதிரி தான். ஏன்னா ஒரு லைனுக்கு 50 செடி இருக்குது. இதே மாதிரியே ஒரு 100 லைன் கிட்ட இருக்குது. ஸோ இப்படி தான் தண்ணி பாய்ச்சுறாங்க. இது வந்து எப்படி அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்கிறேன். முதல்ல நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டுருங்க. போட்டுட்டு ஃப்ரீசருக்குள்ள, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடையாது, ஃப்ரீசருக்குள்ள ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். நல்லா கல் மாதிரி முத்துக்கள் மாதிரி ஆயிரும். அப்படியே இப்போ ஊதா கலர் முத்துக்கள் மாதிரி இருக்குது. இந்த முத்துக்கள் மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் வந்து ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் வரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்மூதியோ மில்க் ஷேக்கோ தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் சீசனுக்கு வர பெரி தானே இது. அதனால நீங்கள் கேட்கலாம் மொத்தமாகவே கழுவி ஜிப்லாக்கில் போட்டு வச்சா என்ன, அப்படி வச்சா என்ன ஆகும்னா மொத்தமாக அது ஐஸ் கட்டியாக மாறிடும். உடச்சி எடுக்க முடியாது. இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சோன்னா நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம ஒரு 10ஓ 15ஓ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.